என்ன தப்பா நினைச்சுக்காதீங்கப்பா. சத்தியமா எனக்கு இதுல எல்லாம் விருப்பமே இல்ல. கல்யாணங்கிறது என்னப்பா, புடவையிலயும் நகையிலயுமா இருக்கு? மனசு தானேப்பா முக்கியம். ஏய், இப்ப எதுக்கு அவர்கிட்ட வாதம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாதா? வடிவே சும்மா இரு. ராஜி, நீ உன் நிலைமையில இருந்து அப்படி யோசிக்கிற. அண்ணா, மாப்பிள்ளை வீட்டை யோசிச்சு பாத்தியா? அவங்கள பொறுத்த வரைக்கும் இது கல்யாணம் தானே. கௌரவமான குடும்பம். எவ்வளோ சீரும் சிறப்புமா செய்யணும்னு அவங்க ஆசைப்பட்டிருப்பாங்க. நம்ம நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை கோயில்ல பண்ண சம்மதிச்சதே பெரிய விஷயமா. அப்படிப்பட்டவங்களுக்கு இது கூட செய்யலைன்னா எப்படிம்மா? அப்புறம் நம்மள என்னன்னு மதிப்பாங்க? இப்ப என்னடி பிரச்சனை உனக்கு? இப்ப எதுக்கு சங்கடமா முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? என்னமோ இதுல விருப்பமே இல்லாத மாதிரி இருக்க. என்ன, கார்த்தியை உன்னால மறக்க முடியலையா? என்ன பண்றது? மாப்பிள்ளை நல்லவர் தான். யார் தலையெழுத்தோ 2 பேருக்கும் ஒத்து வராம போயிருச்சு. கார்த்திய மாப்பிள்ளையா பார்த்துட்டு திடீர்னு வேறொருத்தர மாப்பிள்ளையா ஏத்துக்கிறதுக்கு எங்களுக்கே சங்கடமா தான் இருக்கு. ஆனா அதுக்காக நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்க முடியுமா? அதுக்கு தாண்டி இந்த கல்யாண ஏற்பாடு. ஏம்மா ராஜி, கார்த்தி எப்படிம்மா இருக்காரு? அவருக்கு என்ன, நல்லா தான் இருக்காரு. ஆஃபீஸ் வராரு, வேலை செய்யறாரு. எப்பவும் போல பிஸியா தான் இருக்காரு. பார்க்கும்போது கொள்ளும்போது உங்களுக்குள்ள பேசிக்கிறது உண்டா? இப்ப எதுக்கு பாட்டி அதெல்லாம் கேட்டுக்கிட்டு? விடுங்க. இல்லம்மா, அதுக்கு இல்ல. ஏண்டி, உனக்கு எந்த நேரத்துல எது பேசணும்னு தெரியாதா? எல்லாம் காரணமா தான் பேசுறோம். என்னடி பொல்லாத காரணம்? மாமா, அத்தையை திட்டாதீங்க. ராஜியோட தாலி விஷயமா தான் அத்தை கேட்க வந்தாங்க. ராஜி, என்னம்மா? தாலி இன்னும் உன் கழுத்துல தானே இருக்கு. கழட்டிட்டேன். எப்ப கழட்டின? டைவர்ஸ் கிடைச்சதும் கழட்டிட்டேன். என்னடி சொல்ற? ஏன், அதை கழட்டுறதுக்கும் ஏதாவது சடங்கு சம்பிரதாயம் இருக்கான்னு? ஏண்டி, நாங்கெல்லாம் இருக்கிறோமே, எங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா? என்னடி பண்ண? அவருக்கு பார்சல் அனுப்பிட்டேன். சிவ சிவா, பைத்தியமாடி நீ? எதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ண? நீ ஏமா கத்துற? அவருக்கு சேர வேண்டியது அவர்கிட்டயே கொடுத்துட்டேன். இதுல என்ன இருக்கு? அவர் கையால கட்டினது அவர் கைக்கே போயிடுச்சு. ஏய், இருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்கல்லடி. எப்படி முறை இல்லாம எங்க கல்யாணம் நடந்ததோ அதே மாதிரி முறை இல்லாம நாங்க பிரிஞ்சுட்டோம். நடந்து முடிஞ்சு போனதை பத்தி பேசி இப்ப எதுவுமே ஆக போறது இல்ல. தயவு செஞ்சு அதெல்லாம் ஞாபகப்படுத்தி என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. ஏய், எதுக்கு இப்ப பழசெல்லாம் பேசி அவளை அழ வைக்கிற? அது இல்லைங்க. வாயை மூடு, போய் சமாதானப்படுத்து போ. உங்க 2 பேர் பிரசன்டேஷனையும் நானே ஷேர் பண்ணிடுறேன். அது முடியாது கார்த்திக். ஏன்? சொல்றதுக்கு உனக்கு ஈஸியா இருக்கும். ஆனா எங்க டீமோட ஃபைண்டிங்ஸ அவங்க உன்கிட்ட டீட்டெயிலா கேட்டா நீ மாட்டிப்ப. சரியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதுவே பேட் இம்ப்ரெஷனை கொடுத்துரும். இல்லை, போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு வழி இல்லைன்னா வேற என்னதான் பண்ணுறது? நான் வேணா உங்கள் ரிப்போர்ட்ஸை ஃபுல்லாக மைண்டில் ஏற்றிக்கிறேன். அதெல்லாம் சரியா வராது கார்த்திக். அதுவும் கோர் டீம்ல இருந்து 2 பேர் வரலனா மதிக்கவே மாட்டாங்க. நீ ஒரே ஆளா தனியா போய் எப்படி அவ்வளவு பேரை சமாளிப்ப? அதுவே பெரிய மைனஸ் ஆயிடும். ப்ராஜெக்ட் கையை விட்டு போயிடும் கார்த்திக். அப்போ என்னதான் பண்றது?